தமிழகத்தில் எளிய மக்களும் நாளிதழ் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கிய தமிழின தலைவர் மற்றும் பத்திரிகை உலகத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய மிக சிறந்த அரசியல் தலைவர், வழக்கறிஞர் மற்றும் ஊடகவியலாளர் சீபா ஆதித்தனார் அவர்கள் பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1905 செப்டம்பர் மாதம் 27 பிறந்தார். 1981 மே மாதம் 24 இயற்கை எய்தினார். தமிழ்நாட்டின் முன்னணி நாளிதழான தினத்தந்தியை நிறுவிய பெருமை இவருக்கு உண்டு. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அருகே உள்ள வீரபாண்டியன் பட்டினத்தில் சிவந்தி ஆதித்தனார் சிங்கரம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். திருச்சியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இளங்கலை பட்டமும், லண்டனில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். லண்டன் மற்றும் சிங்கப்பூரில் வழக்கறிஞராக பணிபுரிந்து பெரும் புகழும் செல்வமும் ஈட்டினார். பாமர மக்களும் நடப்பு நிகழ்வுகளை எளிதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் 1942 நவம்பர் 1 அன்று மதுரையில் தினத்தந்தி நாளிதழை தொடங்கினார். அதுவரை கடினமான தமிழ் நடையில் இருந்த செய்தித்தாள்களை மாற்றி பொதுமக்கள் பேசும் எளிய தமிழ் நடையை புகுத்தினார் சீபா ஆதித்தனார் அவர்கள். இவரது எளிய தமிழ் எழுத்து நடை தமிழ்நாட்டில் எழுத்தறிவற்ற பலரையும் செய்தித்தாள் படிக்க தூண்டியதுடன் தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்தது. தமிழர்களை ஒன்றிணைத்து நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கினார். 1967 அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றார். பின்னர் கலைஞர் மு. கருணாநிதி அமைச்சரவையில் கூட்டுறவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சராக பணியாற்றினார். சென்னை எழும்பூரில் உள்ள சாலைக்கு இவரை பெருமைப்படுத்தும் வகையில் சீபா ஆதித்தனார் சாலை என பெயரிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் இவருக்கு தமிழக அரசால் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இவரது மகன் மறைந்த திரு சிவந்தி ஆதித்தனார் மற்றும் பேரன் திரு பாலசுப்பிரமணியன் ஆதித்தன் ஆகியோர் இவரது பத்திரிகை பாரம்பரியத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இத்தகைய ஆளுமை மிகுந்த சீபா ஆதித்தனார் அவர்களை பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றிய இந்திய விடுதலை போராட்ட வீரர், தமிழ் மொழியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர், இதழாளர் மற்றும் தமிழ் பதிப்புலகின் முன்னோடியான கணமுத்தையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். கணமுத்தையா அவர்கள் 1913 மே மாதம் 24 பிறந்துள்ளார். 1997 நவம்பர் மாதம் 12 இயற்கை எய்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஜமீன் குடும்பத்தில் பிறந்தார் கணமுத்தையா அவர்கள். தந்தை கண்ணப்பனின் திடீர் மறைவால் தனது 17வது வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றதால் இவரால் மெட்ரிக் தேர்வை கூட எழுத முடியவில்லை. வணிகம் செய்வதற்காக 1936 பர்மா சென்றார். அங்கு தனவணிகன் இதழின் உதவி ஆசிரியராகவும் ஜோதி மாத இதழின் நிர்வாக பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். பர்மாவில் இருந்தபோது நேதாஜியின் எழுச்சி உரைகளால் ஈர்க்கப்பட்டு 1945 இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்து அதிகாரியாக பணியாற்றினார். தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்ததால் நேதாஜியின் மேடை பேச்சுகளை தமிழில் உடனுக்குடன் மொழிபெயர்த்து தந்தார். நேதாஜியை இறுதியாக சந்தித்த ஒரு சிலரில் இவரும் ஒருவர். 2ஆம் உலகப் போருக்கு பின் பிரிட்டிஷ் படையினரால் போர்க்கைதியாக கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் பர்மாவில் சிறை வைக்கப்பட்டார் கணமுத்தையா அவர்கள். சிறைவாசத்திற்கு பின் சென்னை திரும்பிய இவர் 1946 தமிழ் புத்தகாலயம் என்ற புகழ்பெற்ற பதிப்பகத்தை தோற்றுவித்தார். பர்மா சிறையில் இருந்தபோது புகழ்பெற்ற அறிஞர் ராகுல சாங்கிருத்தியாயனின் இந்தி நூல்களான பொது உடைமைதான் என்ன மற்றும் உலக புகழ்பெற்ற வால்காவில் இருந்து கங்கை வரை ஆகிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். இவருடைய இந்த மொழிபெயர்ப்பு நூல் தமிழில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. தொடக்கத்தில் இடதுசாரி சித்தாந்த நூல்களையும் பின்னர் தமிழ் இலக்கியத்தின் முன்னணி எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தனது பதிப்பகத்தின் மூலம் தரம் குறையாமல் வெளியிட்டார். இந்திய விடுதலை போராட்ட வீரரான கணமுத்தையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.